இப்போ வெற்றி பெற பணம் தேவையா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ணா என்கிட்ட காசு இல்லைண்ணா, என்னால் எப்படி நான் படிக்க முடியும், இன்ஜினியரிங் முடிச்சு எனக்கு வேலை கிடைக்கலண்ணா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், பணம் முக்கியம் தான். அதுக்காக அது இல்லைன்னா நம்ம அல்டர்னேட்டிவாக என்ன இருக்கிற ரிசோர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அதை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு நான் கருதுகிறேன். எந்த மாதிரி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களை சுற்றி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒன்றில் ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுதான் கிடச்சா தான் நான் மூவ் பண்ணுவேன் அப்படின்ற அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்து நம்மளோட கரண்ட்டாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மதிக்காமையோ அதை கவனிக்காமையோ போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு மார்க்கெட் ரொம்பவே ஓப்பனாக இருக்குது. ஒரு விஷயங்கள், ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்னால் உங்களுக்கு உங்கள் வீடு தேடியே வருது. யூடியூப்லேயே எல்லோரும் நிறைய பேர் அப்லோட் பண்ணுறாங்க, பாட்காஸ்ட் பண்ணுறாங்க, எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கண்டென்ட்டோ இதுக்கோ பிரச்சனை கிடையாது. அப்புறம் இன்டர்நெட் பார்த்திங்கன்னா அதுவும் ஜியோலாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது, ஓரளவுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் இருக்குது. அது கிடைச்சாலே போதும், உங்களால் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பையாவது கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியும். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டான இருக்கலாம், நீங்கள் ஏதோ படிக்கணும்னு நினைக்கலாம், ஏதோ பண்ணணும்னு நினைக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கான சின்சியரான முயற்சி நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியாது. நெக்ஸ்ட் ரிசல்ட் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதுன்ற போது நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வேணால் நடக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒன்றும் ஃபண்டிங் ஒன்றும் வரல. நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஐடியாவை பற்றி பேசி ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதை உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஆள் பார்க்கலாம், பார்த்து உங்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவங்க உங்களுக்கு இது பண்ணலாம். இல்லைன்னா லிங்க்டின்ல போடுங்க, ஒரு ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க்கில் யாருக்காவது பிடிச்சி போய் அவங்கள எடுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். நம்ம விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அதோட ரீச் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியாது. அதுதான் முக்கியமான விஷயம். இதுக்காக ஒரு யூடியூப்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க நான் விருப்பப்படுறேன். அதில் பார்த்திங்கன்னா டெக் தமிழ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ சேனல் இப்போ கிட்டத்தட்ட மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை தொட்டு தாண்டி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா, தமிழ் செல்வன் அப்படின்றவர் தான் அதை ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான செட்டப்பில் இருக்கிறத வச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர அந்த சேனலோட குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, அதில் போடுற கண்டென்ட் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டு வரதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். அவர் ஃபஸ்ட்லேயே எனக்கு எல்லாமே இருந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தாருன்னா எதுவுமே நடந்திருக்காங்க வாய்ப்பு இல்லைங்க. ஏதோ அவர் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணவுடனே எங்கேயோ இப்போ அவர் வேறு லெவலில் இருக்கார். போன வாரம் கூட விகடனில் கூட அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ரீச் ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு ரீச் இருக்கும். நீங்கள் ஒழுங்காக கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடலாம். இப்போ அந்த தமிழ் டெக் சேனல் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக புது ஸ்டூடியோ போயிருக்காங்க, அங்கேயும் நல்லா போய்ட்டுருக்கு. நிறைய மீட்டப்லாம் கூட போட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது அந்த சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும், இது வந்தால் தான் அது அப்படின்னு கிடையாது. ஸோ எது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு, இருக்கிறத யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு போய்ட்டுருக்கணும். எது இல்லையோ அதையே நினச்சிட்டு இருந்தோன்னா இல்லாமல் தான் இருக்கும், அது வரவும் வராது. எது இருக்கோ அதை யூஸ் பண்ணணும். நானே எங்கள் ஊரில் இருக்கும்போது, இது ரவணசமுத்திரம்ட்டு ஒரு ஊர், திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஊர். அங்கே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர் எதுவும் கிடையாது. நான் அப்போ தான் டிப்ளமோ படிச்சுருந்தேன், கம்ப்யூட்டர் டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. கம்ப்யூட்டர் வாங்கினோடனே என்னாச்சுன்னா, அந்த ஊரில் கம்ப்யூட்டர் சென்டர் இல்லை, ஒரு 2 கிலோமீட்டருக்கு தான் தள்ளி போகணும். ஆனால் சில பேர் வீட்டில் கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சு. உடனே நானே இந்த ஒரு கம்ப்யூட்டர் வச்சு கம்ப்யூட்டர் சென்டர்னு சும்மா ஒரு போர்டை போட்டு விட்டேன். அதில் அப்போது மெமரி கார்டில் சாங்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணுறது பெரிய விஷயம். இன்டர்நெட் எல்லாம் அவ்வளோ பாப்புலர் கிடையாது. ஸோ அதை பண்ணி கொடுத்தாலே ஒரு மெமரி கார்டுக்கு காப்பி பண்ணுறதுக்கே 50 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். ஸோ 50 ரூபான்றது மிகப்பெரிய பணம் அந்த காலத்தில். அந்த காலத்தில் ரொம்ப இல்லை, ஒரு 4-5 இயர்ஸுக்கு முன்னாடி, ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி 50 ரூபாலாம் மிகப்பெரிய பணம். பாக்கெட் மணியாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அது கிடச்சி பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கங்கே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இது செஞ்சனால நான் ஒன்றும் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதுமாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த டயத்தில் இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஜாலியாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அதை திருப்பி பண்ணுவீங்க. உங்களுக்கு ஜாலியாக இருக்கும்போது என்னன்னா நெக்ஸ்ட் நீங்கள் அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்காத உயரத்துக்கும் நினச்சி பார்க்காத டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுதான் நம்ம இந்த இதில் சொல்ல போகிறது. ஒரு மணி முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக அது முக்கியம் தான். ஆனால் அது உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கான டூல் கிடையாது. மணி இல்லைனாலும் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத இந்த பாட்காஸ்ட்டை சொல்ல விரும்புகிறேன்.
அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். நன்றி, வணக்கம்.